இன்றைக்கி நம்ம கிச்சனில் மணத்தக்காளி காய் குழம்பு பண்ண போகிறோம். நான் வந்து மணத்தக்காளி கீரை வாங்கினேன். அதில் நிறைய காய் இருந்தது. அந்த காயை ஏன் வீணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குழம்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழம்பு பண்ண போகிறேன். மணத்தக்காளி காய் குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டுப்பல் ஒரு 10-15 இருக்கும், அது இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதில் மணத்தக்காளி காயை சேர்த்துடலாம். மணத்தக்காளி காய் போட்டு நல்லா வெடித்து வதங்கும். அது நல்லா எண்ணெயில் வதங்குறப்போ அது வந்து பட்டுன்னு வெடிக்கும். அப்போவே அது நல்லா வதங்கிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். 1 2 ஒரு 2.5 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் 3 தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு கலந்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப கெட்டியாவெலாம் இல்லை, ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே தேங்காய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. மூடி வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெலாம் ஓரளவுக்கு வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. இது போல் மணத்தக்காளி காயில் குழம்பு வச்சா ஒரு சட்டி சோறாக இருந்தாலும் எதுவுமே பேசாமல் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் மணத்தக்காளி காயில் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். என்னோடய வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம்.